stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களே. இந்த வருஷத்தினுடைய 2வது நாளிலே ஜனவரி 2ஆம் தேதி உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து நேற்று இரவு 2 அற்புதமான சாட்சிகளை கேட்டீர்கள், ரகசியத்தை கற்றுக்கொண்டீர்கள். இந்த வருஷத்துல இந்த முதல் மாதம் துவங்கி எப்படி நீங்கள் தேவனோடு சேர்ந்து பிரயாணித்து உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆம் நண்பர்களே, ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாய் சூழ்நிலை மக்கள் தேவனை தேட முடியாதபடி தடுக்கிறது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், சூழ்நிலை தடுக்கிறதை தவிர நாம் தடுக்கப்படவில்லை. நாம் நம்மை தடுத்துக் கொள்வது நம் சொந்த தீர்மானம். சூழ்நிலை நம்மை ஒருபோதும் தடுக்க முடியாது. தேவனை தேடுவது என்பது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தீர்மானம். இந்த வசனத்தை நீங்கள் நம்பினால் இன்று முதல் தேவனை என் வாழ்க்கையிலே முதலாவது வைத்து இந்த 2024 நான் அவரோடு பிரயாணிக்க போகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. நீங்கள் பாருங்கள், இந்த வருஷம் தொடக்கத்திலேயே உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்க போகிறது என்று. உங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் தேவன் பலன் கொடுப்பார். தேவனை தேடாமையினால், தேவனுடைய வழிகளை கடைபிடிக்காமையினால மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனையில சிக்கி அகப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிறார். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. குறிப்பாய் பொல்லாங்கினால் அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஒரு வியாதியை கொடுத்தோ அல்லது ஒரு கடன் பிரச்சனையை கொடுத்தோ அல்லது ஒரு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தோ பிரச்சனைகளை கொண்டு வந்தோ தேவன் யாரையும் சோதிப்பதல்ல. அவனவன் சிக்குண்டு பாவத்திலே விழுந்து சோதிக்கப்படுகிறான். ஒரு நபர் தன்னை தானே சோதனைக்குட்படுத்திக் கொள்கிறாரே தவிர தேவன் அவரை கொண்டு போய் ஒரு சோதனையிலே தள்ளுவது இல்லை. நிச்சயமாக நண்பர்களே, கண்டிப்பாய் அந்த கருத்து மிக தவறான ஒன்று. ஒருத்தர் தான் செய்கிற செயல், தேர்ந்தெடுக்கிற பாதை கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்றாய் அல்லது தேவனுக்கு விரோதமான ஒன்றா இருக்கும் போது அந்த நபர் அதில் அகப்படுகிறார். ஆனாலும் கர்த்தர் சர்வ வல்லவராய் இருப்பதினால் அந்த நபர் அவரை நோக்கி கூக்குரல் செய்கிற தருணம் வந்து கர்த்தர் அந்த நபரை மீட்டெடுக்கிறார். ஆம், உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒன்றா இருந்திருந்தாலும் சரி, 2023 நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போயிருந்தாலும் சரி, ஏன் இந்த வருஷ தொடக்கத்திலேயே இந்த 2 நாள்ல கூட நீங்க பல சூழ்நிலைகளை, சொல்ல முடியாத பல சூழ்நிலையிலேயே நீங்கள் இழப்புகளை கூட சந்தித்திருக்கலாம், பேரிழப்புகளை கூட சந்தித்திருக்கலாம். ஆனாலும் உங்களுக்குள்ளே ஜீவன் இருப்பதினால் இன்னமும் வாய்ப்பு உண்டு. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். உங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட முடியும். நண்பர்களே, திரு விஜய் பாபுக்கு அதான் நடந்தது. வாழ்க்கையினுடைய கடைசி விளிம்பிலே கர்த்தரை நோக்கி வந்தார். சர்வ வல்லவரை நோக்கி அவர் கூப்பிட்ட பொழுது, மனசார தன்னை அர்ப்பணித்த பொழுது, அவர் உதவிக்காய் கேட்ட பொழுது உதவியின் கரம் நீட்டப்பட்டதா இல்லையா? நீங்கள் இந்த சாட்சியிலே பார்ப்பீர்கள். எனவேதான் இன்றைக்கு நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புவது, எப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் விசுவாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். 2024 அதாவது 2023 இரவு ஜபத்துல மக்களுக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை இதுதான். 2024 பலனின் ஆண்டாக ஜனங்கள் மேல் அறிக்கை செய்யப்பட்டது. தி இயர் ஆஃப் ஸ்ட்ரெங்த், பலனின் ஆண்டாய் அல்லது சத்துவத்தின் ஆண்டாய் மக்கள் மீது அறிக்கை செய்யப்பட்டது. ஏன்? அதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்கிறோம் என்று பாருங்கள். அவர் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவர் என்று பாருங்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறவர். அவர் ஜாதிகளை ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசு போலவும் எண்ணப்படுகிறார்கள். அவர் முன்பாக, அவர் சக்திக்கு முன்பாக இதோ தீவுகளை ஒரு அணுக்களை போல தூக்குகிறார். தீவுகளை ஒரு அணுக்களை போல தூக்குகிறார்.
தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை புலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? நண்பர்களே, எப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு முன் வைக்கப்படுகிறார் பாருங்க. ஒரு ஜான் அளவாய் வானங்களை அவர் பிரமாணித்து தண்ணீர்களை கையிலே ஏந்துகிறார். தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். பேர்பட்ட ஒரு தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது, உங்க வாழ்க்கைக்கு நீங்க அவரை சேர்த்து கொள்ளும் பொழுது, நீங்க நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கை மாறாதிருப்பது சாத்தியமா? அல்லது உங்க பிரச்சனை உங்களை ஜெயிக்க முடியுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் நண்பர்களே, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். இவர் வாழ்க்கையில் நடந்ததை போல் இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள் இப்பொழுது. வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தியில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போதான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போ சார், நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல. அது நான் அவருக்கு சில மாத்திரை கொடுத்தாரு. அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து உப்பில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்து பல வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். என் கையில் பணம் இல்லைனாலும் நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோட சம்பளம் வாங்கினாலும் என்னோட சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம் தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கல 8 வருஷமாக படுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது. ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படையில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். வேண்டாம்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்காது சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்பி சோர்வாக போயிடுவேன். திரும்பி படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சி போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல. நான் வேறு எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். சரி, பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும். நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அதெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னேன். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுகும்போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன். இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு உறுத்திக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இந்த தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போ தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது
நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல? டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா, அவர் சொன்னது 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி ஒன்று குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோட குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனாரு, 2வது என்னுடைய வியாதியிலிருந்து குணமாக்குனாரு. இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார். எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன். இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனிச்சு பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோட குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோட மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோட வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். இந்த அதிக அற்புதமான சாட்சியை பார்த்த உங்களுக்கு நான் விளக்க வேண்டியதில்லை. அவர் சக்தியினுடைய ஒரு சிறு வெளிப்பாடு. இன்றைக்கு விஜயபாபு மரிக்கக்கூடிய அல்லது உயிரோட இருந்து மரித்தவராய் உணர்கிற அநேகருக்கு உயிருள்ள சாட்சியா இருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் உயிரோட இருக்கிறாங்க, ஆனா ஜீவனோட இல்லை. ஜீவன் என்பது உட்புற மகிழ்ச்சி. ஜீவன் உட்புற மகிழ்ச்சி. அநேகர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேலை செய்யறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சேர்க்கிறாங்க. ஜீவன் எப்படி நண்பர்கள்? ஜீவன் சென்று சேர வேண்டிய இடம் ஒன்று உண்டு, அதை வேற எவ்விதத்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. எனவேதான் ஜீவனை திருப்திப்படுத்தக்கூடிய ரகசியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய முதல் மலை பிரசங்கத்தில் அதுதான் கர்த்தர் முன்வைத்தார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உங்கள் ஆத்துமா இலை பாறக்கூடிய இடம் ஒன்று உண்டு, அதை நீங்க இந்த பூமியில உறுதிப்படுத்திக் கொண்டால் உங்க உட்புற மகிழ்ச்சி அடையும். அதனை தொடர்ந்து உங்கள் வெளிப்புற சவால்கள் எதுவாயினும் உங்களால் சந்திக்க முடியும். எனவேதான் புதன்கிழமை நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். நாளை இந்த வருஷத்தினுடைய முதல் வேத பாடத்தினுடைய கூட்டம். உங்கள் ஆத்துமா இலை பாறுதலை பெற, உட்புறத்திலே நீங்கள் ஆனந்தத்தை பெற, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எங்களோடு ஒன்றிணைங்கள். உங்கள் உட்புற ஆத்மாவுக்கு முதல் கவனம் கொடுக்க இந்த வருஷம் தீர்மானிங்கள் நண்பர்கள். உங்கள் ஆத்மாதான் எல்லா வழியை உணர்கிறது. அதே ஆத்மாதான் நித்திய மகிழ்ச்சியிலும் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை இந்த பூமியில நீங்க வேதனையோட இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நீங்க தொடர்ந்து உங்க ஆத்மாவில் அந்த வழியை உணர்வதை விரும்பவில்லை. இதோ ஆத்மா சென்று சேரக்கூடிய இடத்தினுடைய ஒரு சிறு வீடியோ பாருங்கள், நீங்கள் தெளிவடையும்படியா. கனெக்ஷன் போய்விட்டதா? இப்படி நடந்த உடனடியாக அதற்கான தீர்வை தேடி நாம் உடனடியாக செயல்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் நின்று தனியாக நாம் இருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் அநேக மக்கள் இன்னும் உணராதது என்னவென்று, இந்த உடனடியான நம்முடைய எதிர் செயலானது நம் ஆத்மாவை குறித்த ஒன்றை வெளிப்படுத்துகிறது. இவ்வுலக தொடர்பை இழப்பது நம் ஆத்மாவிற்கு வேதனை கொண்டு வர போதுமானதா இருக்கிறது. தொடர்ச்சியான அதாவது தொடர் அமைதியற்ற தன்மைதான் அதனுடைய தீர்மானங்களை நகர்த்தி செல்கிறது. ஆத்மாவானது எப்பொழுதுமே பெரிதான ஒன்றில் தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய தேவையோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒருங்கிணைப்பை அது கண்டடையாத சமயம் மற்றவர்களிடத்திலோ மற்ற வைகளினிடத்திலோ தேடும்படியாக அதனை கட்டாயப்படுத்துகிறது. எது அதனை நிறைவேற்றும் என்ற தேடல் ஆத்மாவானது நோக்குகிற அதனுடைய ஆசைகள், அதனுடைய விருப்பங்களோடு ஒரு வாழ்க்கை நோக்கத்தை கண்டடைவது என்கிற ஒரு விருப்பம், நிறைவேற்றுதல்,
அது இருப்பதற்கான ஒரு அர்த்தத்தை கண்டடைவது. இருப்பினும் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கமே நிலையற்ற உலகத்திலிருந்து காணப்படுகிற ஒரு காரியத்திலிருந்து வந்தால் வாழ்க்கை நோக்கமாக இன்றைக்கு நீங்கள் கண்டடைகிற எதுவுமே நாளைக்கு இருக்காது. இதற்கான ஒரு உதாரணம் உங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமா? யாரெல்லாம் தங்கள் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்தார்களோ இன்றைக்கு அவர்களுடைய படிப்பானது, ஆற்றலானது இயந்திர மனுஷர்களால், ரோபோக்களால் மாற்றப்படுகிறதுக்கு என்ன சொல்வது? உலகத்தின் மிகவும் பணக்காரனான எலன் மாஸ்க் என்பவர் இதை குறித்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். கடினமான சவால், அதாவது மிக கடினமான ஒரு சவால் என்னவென்றால், மக்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அதாவது மக்கள் அவர்கள் வேலையை தன் வாழ்க்கையினுடைய அர்த்தமாய் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்துக்கான அர்த்தம் தேவையில்லை என்று சொல்லும்போது உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? அப்போது அவர்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் அர்த்தம் உள்ளவராய் உணர்வீரா, அர்த்தமற்ற ஒருவராய் உணர்வீர்கள்? அதான் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை வெளிப்புற காரியங்களில் தேடுவது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான ஒன்று. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால், கணக்கச்சிதமான பொருத்தமுடைய அந்த ஒன்றோடு இணையாத வரையிலும் ஆத்மாவானது பைத்தியக்காரத்தனமான அதனுடைய கனியற்ற தேடலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியான பல காரியங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அவைகளில் ஒன்று மாத்திரமே உங்களை முழுமையாக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம் உட்புறத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற ஒருவர். நம் ஆத்மா விடுபடவும் அர்த்தமுள்ளதாக்கவும் உதவி செய்கிறவர். கடைசியாக ஆத்மாவிற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த ஒரு இணைப்பு மாத்திரமே நித்தியமான ஒன்று. மற்ற எல்லாவற்றுமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. இப்பொழுதோ பிற்பாடோ உங்களுடைய நேசத்துக்குரியவரிடமிருந்து உங்களுடைய இணைப்பானது துண்டிக்கப்படும். உங்களுடைய பிரசித்தமான செயல்களிலிருந்தும் உங்களுடைய பிரசித்தமான இடங்களிலிருந்தும் கடைசியாக இவ்வுலகிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் எதனோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நித்திய கால நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர்கள். இவ்வுலகத்தினுடைய அழியக்கூடிய காரியத்தோடு நீங்கள் இணைப்பில் இருந்தீர்களானால் அழியக்கூடியவர்கள் செல்லுகிற அந்த இடத்திற்கு நீங்களும் சென்றடைவீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு தாமே நீங்கள் உங்களுடைய இணைப்பை வைத்திருந்தீர்களானால் என்றென்றைக்கும் நீங்கள் அவரோடு இணைப்பிலே இருப்பீர்கள். நீங்கள் எதனோடு இணைந்திருக்கிறீர்கள்? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஒருவர் உட்புறத்துல மகிழ்ச்சி அல்லாதவராய் இருக்கும் பொழுதுதான் வெளியில் அவர் பல காரியங்களை தேடி செல்கிறார். திரு விக்டர் வாழ்க்கையில் நடந்தது அதுதான். அநேகர் வாழ்க்கையில் அதான் நடக்கிறது. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னாலும் கூட, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னாலும் கூட, உட்புறத்துல மகிழ்ச்சி இல்லாத ஒருத்தர் வெளியில எதையும் அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு வருஷம் நாம் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னாலும், ஒவ்வொரு வருஷமும் நாம் பிரச்சனைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். குறைவாக அல்ல, அதிகமாக. ஆமாவா இல்லையா? எனவே வெளியில இருக்கிற இந்த சூழ்நிலையை நம்மால் மாற்ற முடியாது நண்பர்களே. ஆனால் உட்புறத்தில் நாம் நம்மை பலப்படுத்தி கொண்டால், நம்மை உண்மையான சந்தோஷத்துக்கு உட்படுத்தினால், வெளியில நாம பொய்யான சந்தோஷத்தை, தற்காலிக சந்தோஷத்தை தேட வேண்டியதில்லை. விக்டருடைய ஆத்மா இளைப்பாறுதலை கண்டடையாதிருந்தனால்தான் அவர் பொய்யான சந்தோஷத்தை தேடினார். ஆனா என்றைக்கு அவர் நெஜத்தை புரிந்து கொண்டாரோ, மெய்யான மகிழ்ச்சிக்காய் என்னைக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டாரோ, வானத்தை ஜானளவாய் அளக்கிறவர், தீவுகளை அணுவை போல தூக்குகிறவர், பூமியின் மேல் அந்த உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்தார். அதி அற்புதமான இந்த சாட்சி பாருங்க. நான் ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடித்து கொண்டிருந்தேன், சூதாடி கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையினுடைய மோசமான பகுதியாக நான் சொல்வது என்னுடைய திருமண வாழ்க்கை. என் மனைவியோடு எனக்கு இருந்த உறவின் முறை. நான் சந்தோஷத்தை தேடிக் கொண்டிருந்தேன். நான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கையானது முறிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆபாச படங்களிலே மூழ்கி போன ஒருவனாக நான் இருந்தேன். அதனால்தான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையேயான எங்கள் உறவு சரியில்லாமல் இருந்தது. வெளிப்புறத்திலே வாயினால் என் மனைவியை நான்
நேசிப்பதாக சொன்னேன். நான் உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலே உண்மையில் என் மனைவியை நான் நேசிக்கவில்லை. நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தேன். உண்மையில் நான் என் மனைவிக்கு துரோகம் செய்தேன். நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டேன். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருந்த உறவை நான் முறித்தேன். எங்கள் திருமணமானது அழிக்கப்பட்டது. ஏனென்றால் எனக்குள் இருந்த அந்த கெட்ட பழக்கம் என்பது ஆபாச படம் பார்ப்பது. நான் குடிப்பேன், அது மட்டுமின்றி போதை அடிப்பேன். ஒவ்வொரு முறை நாங்கள் பார்ட்டி கொண்டாடும் பொழுது நான் வேலை முடிந்து நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டேன். நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அங்கே பார்ட்டி கொண்டாடுவோம். இரவு துவங்கி காலை வரையில். பிற்பாடு அப்படியே நான் சாதாரணமாக வீட்டுக்கு செல்வேன். நான் மிக அதிகமாக குடித்து கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் நான் 15,000க்கு குடிப்பேன். சில நேரத்தில் 22,000க்கு நான் குடிப்பேன். ஒரு வாரத்திலே தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்க நான் பெரும் ஆசை உள்ளவனாக இருந்தேன். எனவேதான் என் கெட்ட பழக்கமானது வளர்ந்தது. அது நிறுத்தப்பட முடியாதிருந்தது. என் மனைவியின் இடத்திலே கேட்கும் போது நான் சொல்வேன், பணம் இல்லை. பிற்பாடு இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாகும். அந்த அளவு கெட்ட பழக்கமானது என்னை தவறான வழியில் நடத்தியது. நான் என் மனைவியோடு இருக்க விரும்பவில்லை. என் மனைவியை விட்டு நான் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய மனதானது மிகவும் ஈர்ப்பாயிருந்தது மற்ற நண்பர்களுக்கு. ஒரு நாள் என் மனைவியை நான் தவிர்த்து விட்டேன். அதாவது மனைவியிடமிருந்து என்னை மறைத்து கொண்டேன். அதுதான் என் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்களுக்கு தெரியும், நான் கோபமாக இருக்கும்போது ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். யாருமே. அதுவும் நான் குடித்திருந்தால் ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் அப்படி குடித்திருக்கும் போது யாருமே என் கிட்ட வரமாட்டார்கள். நான் என் மனைவியை மிக பயங்கரமாய் அடிப்பேன். அதான் என் இன்னொரு பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்கள் கூட நான் குடித்து கொண்டிருந்தால் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். நான் எல்லோரையும் அடிப்பேன், பயங்கரமாய் அடிப்பேன். அவர்கள் என்னை விட்டு ஓடும் அளவிற்கு. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த செயலை. என்னால் முடியவில்லை. ஏறத்தாழ என் திருமணத்தை இழக்கிற நிலைமைக்கு அது போய்விட்டது. அந்த நாட்களில் நான் சிகிச்சைக்கு வந்தபோது கெட்ட பழக்கம் ஆவிக்குரியது என்று நான் கற்றுக்கொண்டேன். மேலும் இது அசுத்த ஆவி என்பதை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி என்னை உணர்ச்சி வசப்படுகிறவனாய் மாற்றிக் கொண்டிருந்தது என்று நான் தியாகம் செய்தேன். எல்லாவற்றை நான் தியாகம் செய்தேன். சிகிச்சையானது என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக செய்யப்பட்டது. என் சரீரத்துக்காக, என் வாழ்க்கைக்காக. நான் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையானேன். கெட்ட பழக்கம் என்னை விட்டு சென்றது. நான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டேன். நான் இனிமேலும் குடிப்பதில்லை. இனிமேல் நான் கோபப்படுவதில்லை. என் பண வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா கட்டணங்களை செலுத்துகிறோம், பணத்தை பயன்படுத்துகிறோம். எங்கள் பண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட பழக்கங்களுக்காக இனியும் நான் பயப்படவில்லை. எனக்குள்ளாக ஒரு புது எண்ணம் உருவாகி இருக்கிறது. ஒரு புது வாழ்க்கை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒரு புதிய உறவு. நான் விடுதலையா இருக்கிறேன். எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன். இனிமேலும் குடி இல்லை, இனிமேலும் ஆல்கஹால் இல்லை, இனிமேலும் கோபம் இல்லை. நான் இப்போது விடுதலையா இருக்கிறேன். நான் இப்போது ஒரு புது நபராக இருக்கிறேன். நான் விடுதலையா இருக்கிறேன். அவர் என்னை விடுதலையாக்கினார். மக்களை எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனவரி 7ஆம் தேதி விசேஷமாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். புதன்கிழமையும் கூட. நாளையும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வேத பாடம். உங்கள் ஆத்மாவில் இளைப்பாறுதலை பெற இந்த வருஷம் நிஜமான சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்பினால் ஜனவரி 7ஆம் தேதி எங்களோடு இணைய மறக்காதீர்கள். உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தாரோடு ஒன்றிணையுங்கள். நாம் ஜபத்துக்காய் நம்மை தயார்படுத்தலாம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, என் கரத்தை நீட்டி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறேன். முதியோர்களை ஆசீர்வதிக்கிறேன். தனிமையா இருக்கிறவர்களை, விதவைகளை ஆசீர்வதிக்கிறேன். இளம் தாய்மார்களை, இளம் தந்தையர்களை ஆசீர்வதிக்கிறேன். கைவிடப்பட்டவர்களை, உடல் குறைபாடு உள்ளவர்களை, அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறவர்களை, மருத்துவமனையில் இருக்கிறவர்களை, சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை, ஒரு பாலத்தின் கீழ் படுத்து உறங்குகிறவர்களை, தேவனே தெருவிலே விழுந்து கிடக்கிறவர்கள், கெட்ட பழக்கத்தினால் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை, எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை. என் தேவனே, இந்த தருணம் சர்வ லோகத்துக்கும் சர்வ சேனைக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் தாமே அவர்களை சந்திப்பாராய்.
இருளின் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும், வியாதிகள் நீங்கட்டும், கெட்ட பழக்கத்தின் ஆவிகள் சுட்டெரிக்கப்படட்டும். ஆண்டவர், பூமியினுடைய உருண்டையின் மேல் வீற்றிருக்கிற நீர், ஜானளவாய் வானத்தை அளக்கிற நீர், தண்ணீர்களை உள்ளம் கைகளிலே ஏந்துகிற கர்த்தர், சர்வ வல்லவர், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராய். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன், இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். உன் நாமத்தின் மகிமைக்காய் இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான ஒரு வருஷமா இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம். நிஜமான சந்தோஷத்துக்கான வழி சொல்லப்பட்டது. நண்பர்களே, எங்களோடு இணையங்கள் தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் செய்யலாம். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.